அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரின் அதிசயமாக திகழ்வது நாடிக்கிணறு ஆகும். நாடிக்கிணறு கடலுக்கு மிக அருகாமையில் உள்ளது. ஆனால் இந்த கிணற்றின் தண்ணீர் நல்ல தண்ணீராக உள்ளது. திருச்செந்தூருக்கு வரும் அனைத்து பக்தர்களும் கடலில் நீராடிவிட்டு பின்பு இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகே முருகனை தரிசிக்க செல்கிறார்கள். இந்த செயலுக்கு பின்னால் உள்ள புராண வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. அசுர இனத்தை சார்ந்தவர்களான தாரகாசூரனும் சூரபத்மனும் இறையருள் பெற்று தேவர்களை அடிமைப்படுத்தினர். வடக்கே தாரகாசூரனும் தெற்கே சூரபத்மனும் மக்களை கொடுமைப்படுத்தி ஆட்சி செய்தனர். தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க முருகன் தாரகாசூரனை வீழ்த்திவிட்டார். தெற்கே சூரபத்மனை வீழ்த்த திருச்செந்தூருக்கு வருகை புரிந்தார். முருகனின் மயில் வாகனமாக இந்திரன் விளங்கினார். சூரபத்மனோடு 5 நாட்கள் கடும் போர் நடந்தது. இந்த போரில் சூரபத்மனின் படைகளும் அவனது சகோதரர்களும் அழிக்கப்பட்டனர். போரின் 6ஆம் நாள் அன்று சூரபத்மன் மட்டும் தனியாக போருக்கு வந்தான். தனது சக்திகள் முழுவதையும் பயன்படுத்தி போர் புரிந்தான். ஆனால் முருகனின் சக்திக்கு முன்னால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் கடலுக்கடியில் உள்ள தனது அரண்மனையில் ஒளிந்து கொண்டான். பின்பு மாமரமாக உருமாறி தாக்கினான். கார்த்திகேயன் தனது வேலால் மரத்தை 2ஆக பிளந்தார். பத்மாசூரன் உருமாறிய மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது. இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார். போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தனது வேலால் கிணறு ஒன்றினை உருவாக்கினார். அந்த கிணறு நாழிக்கிணறு ஆகும். 14 அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணறு அதிசயத்தினுள் ஓர் அதிசயம். இந்த கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்தில் இருக்கும். இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது. 1 அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்தினுள் அதிசயமாகும். நீங்களும் இந்த அதிசயத்தை நேரில் காண திருச்செந்தூர் சென்று வாருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.